ஒரு எளிய பின்னணியில் இருந்து பஞ்சாயத்து யூனியன் பள்ளியில் ஒரு ஆசிரியராக தனது பயணத்தை துவக்கி பின்பு முதுகுளத்தூர் பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் முதல்வர் பதவி வகித்து வருமான ஓய்வு பெற்ற நல்லாசிரியர் திரு காதர் முகைதீன் அவர்களை பற்றித்தான் இன்றைய காணொளி. நீங்க தலைமை ஆசிரியர் ஆன பிறகு அக்கறை செலுத்தி நீங்க ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன சார்? அனைத்து பின்னணி மாணவர்களையும் நீங்க எப்படி ஒற்றுமையா கொண்டு போறீங்க சார்? அதுக்கு தனி திட்டம் எதுவும் வச்சிருக்கீங்களா? எப்படி அது? நம்ம பள்ளிவாசல் மேல்நிலை பள்ளியில சில ஊர்கள் பெயர்ல இருக்கிற மாணவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையா இல்ல அதுல எதுவும் மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கா? நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கிற விருந்தினர் பள்ளிவாசல் மேல்நிலைப்பள்ளி முதுகுளத்தூர் முன்னாள் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் எஸ் காதர் முகைதீன் அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். சார் வணக்கம். 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 சொல்லுங்கள் சார், உங்கள் பயணம் ஆசிரியர் பணியிலேருந்து ஓய்வு பெற்றிருக்கிறீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எப்போ இந்த பணியில் சேர்ந்தீங்க? முதல்ல இந்த பணியில் சேரும்போது கிட்டத்தட்ட 1969 நான் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் பணியாற்றினேன். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலே பணிபுரிந்த பின்னாலே தான் அந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளுக்கு ஆன அந்த அதிகாரிகளுடைய அந்த ஒரு அட்ராசிட்டியினால தான் நான் படித்து முன்னேற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி பிரைவேட்டாகவே பிஏ எழுதினேன். ஏற்கனவே கல்லூரியிலே சென்று காதர்முகைதீன் அதிராமட்டினம் காதர்முகைதீன் கல்வியிலே நான் பியூசி படித்தேன். படித்ததுனால அதில் தேர்ச்சி வரவில்லை. அதை வைத்து கொண்டு திரும்பி சாதாரணமாக ஒரு கடையில் மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் எனக்கு ஆசிரியர் பயிற்சிக்கான இடம் கிடைத்தது. அந்த பயிற்சியிலே 2 வருஷம் நான் கிட்டத்தட்ட 65, 67 அதில் படித்து ஆசிரியர் பயிற்சி பெற்ற பின்னாலே முதுகுளத்தூர் பஞ்சாயத்தின் ஊழியரிலே எனக்கு ஒரு பணி கிடைத்தது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் முதுகுளத்தூர் பஞ்சாயத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளிலே பணியாற்ற பின்னாலே அந்த அதிகாரிகளுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மையினாலே நான் எப்படியாவது படித்து வெளியேறிவிட வேண்டும் என்று ஒரு நோக்கத்திலே படித்தேன். அதே சமயத்தில் ஏற்கனவே நான் தேர்ச்சி பெறாத சில பாடங்கள் கல்லூரியில் பியூசி படிக்கும்போது அந்த பாடங்களை அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எழுதி அதற்கு பின்னாலே தேர்ச்சி பெற்று அப்பொழுது தேர்ச்சி பெற்றேன். தேர்ச்சி பெற்றனா அதுக்கு இடைவெளியிலே ஆசிரியர் பணி எனக்கு கிடைத்து விட்டது. திருமணமும் ஆகிவிட்டது. 2 குழந்தைகளும் ஆகிவிட்டது. ஒரு ஆண் ஒரு பெண். சரி. அதுக்கு பின்னால் நான் என்ன செய்தேன்னு கேட்டால் போனாஃபைட் டீச்சர்ஸ் என்ற நிலையிலே அந்த பிஎட் கல்லூரியிலே எனக்கு ஒரு இடம் கிடைத்தது. நான் குடும்பத்தோடு மதுரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் ரிசப்டார்ஸ் என்ற அந்த பள்ளியிலே ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே குடும்பத்தோடு போய் அங்கே பக்கத்தில் உள்ள விரவனூரிலே ஒரு வீட்டை வாடகை பிடித்து அதிலே குடும்பத்தோடு நடத்தி காலையிலே நான் புறப்பட்டு அங்கே பயிற்சியை முடித்தேன். 1 வருடம் அந்த பிஎட் பயிற்சியை முடித்த உடனே எங்களது இந்த மேல்நிலை பள்ளி பள்ளிவாசல் மேல்நிலை பள்ளி அப்பொழுது நடுநிலை பள்ளியாக இருந்தது உயர்நிலை பள்ளியாக மாறியது. இந்த பள்ளிவாசல் மேல்நிலை பள்ளியில் நீங்கள் முதல் முறை ஆசிரியராக பணியாற்றுறது எப்போ? 1979ஆம் ஆண்டு. என்ன ஆசிரியர் சார் வந்திருந்தீங்க? வரலாற்று ஆசிரியராக, வரலாறு போதிக்கின்ற ஆசிரியராக சேர்ந்தேன். அதில் ஆசிரியராக மட்டும் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிஞ்சிங்க? ஆசிரியர்களாக கிட்டத்தட்ட 2005 வரை பணியாற்றினேன். ஆசிரியர்களாக மட்டும் இல்லை, மொத்தத்தில் 79 இருந்து கிட்டத்தட்ட 2005 வரை பட்டதாரி ஆசிரியராக இருந்து அதுக்கு பின்னாலே மேல்நிலை பட்டதாரி ஆசிரியராக ஆகி அதுக்கு பின்னால் உதவி தலைமை ஆசிரியர் ஆகி அதற்கு பின்னாலே தலைமை ஆசிரியராக 1997 பணியேற்றேன். தலைமை ஆசிரியராக எத்தனை வருஷம் பணிபுரிஞ்சீங்க? தலைமை ஆசிரியராக 97 கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் பணியாற்றேன்.
சரி, நீங்க தலைமை ஆசிரியரா இருந்த சூழ்நிலைக்கு நீங்க தலைமை ஆசிரியரா ஆன பிறகு ஏற்படுத்திய சூழ்நிலைக்கு பள்ளியோட நலன்கள், மாணவர்களோட நலன்கள், அதுல அக்கறை செலுத்தி நீங்க ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன சார்? ஒரு மாற்றங்கள் ஏற்படுதலை. ஏற்கனவே எனக்கு முன்னோடியாக இருந்த, எனக்கு வழிகாட்டியாக இருந்த தேசிய நல்லாசிரியர் அப்துல் காதர் அவர்களுக்கும் அதற்கு பின்னாலே வந்த நாகூர்குனி ஆசிரியர்களும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள். கண்டிப்பா. அது அப்பொழுது தேர்ச்சி மதிப்பெண் அதிகமாக பெறுவதிலே நான் முதன்மையாக அரசாங்கம் எதிர்பார்த்தது. அதன் அடிப்படையிலே தான் நான் டாக்டர்களுக்கும் அல்லது மற்ற என்ஜினியர்களுக்கும் அந்த மதிப்பெண் அடிப்படையிலே தான் அவர்களுக்கு அந்த இது வழங்கப்பட்டது. அதனால மதிப்பெண் எடுப்பதிலேயே மக்கள் அக்கறை காட்டின. அதோடு சமயத்துல ஒழுக்கத்தோடு இயந்த ஒரு கல்வியை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாருமே நாங்கள் பாடுபட்டோம். எங்களுடைய ஜமாத்தை சேர்ந்தவர்களும் கல்விக்குழு உறுப்பினர்களும் மிகவும் அதிலே கவனமாக இருந்தார்கள். ஒரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியரா இருக்குங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியங்கள் இல்ல. நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக. சக ஆசிரியர்களோட ஏற்பட்டு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அல்லது மாணவர்களை நீங்க கொண்டு போற விதம், இது எல்லாத்தையுமே எப்படி சமாளிச்சீங்க நீங்க தலைமை ஆசிரியரா? அதாவது நான் தலைமை ஆசிரியராக பணியாற்ற போது நான் தலைமை ஆசிரியர் நினைப்பே எனக்கு இல்லை. மற்ற ஆசிரியர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து தலைமை ஆசிரியர்கள், எல்லாருமே தலைமை ஆசிரியராக பாவித்து கொண்டு அவர்களை சகோதரர்களாக பாவித்து கொண்டு மாமன் மச்சான் உறவோடு நாங்கள் பழகினோம். வெற்றி காரணம் அது ஒன்றுதான். ஆசிரியர்களே நாம் ஆசிரியர்களாக மதிக்கவில்லை, உறவுக்காரர்களாக மதித்து அவர்களுக்கு பணி செய்ய வாய்ப்பு கொடுத்தேன். அந்த நிலையில அவர்கள் என்னோடு மிகவும் ஒத்துழைத்தார்கள். கிட்டத்தட்ட என்னுடைய காலத்திலே 99.5 99.6% தேர்ச்சி இலக்காக நான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஒரே ஒரு மாணவர், கிட்டத்தட்ட 240 250 மாணவர்களுக்கு ஒரே ஒரு மாணவர் மட்டும் தேர்ச்சி அடையவில்லை. அது விளைவாக அந்த 0.4 புள்ளி கணக்கில் நாங்கள் அந்த 100 இலக்கை அடையவில்லை. இருந்தாலும் கூட இப்பொழுது இதுவரைக்கும் அதை நான் பெருமைப்படுகிறேன். அந்த தேர்ச்சி இதுவரைக்கும் வரவில்லை. அப்படியா? இருந்தாலும் வரவில்லை. இருந்தாலும் ஆசிரியர்கள் திறமையா பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். படிப்பு மட்டும் இல்ல, உங்க தலைமையில நான் கேள்விப்பட்டது வரை ஸ்போர்ட்ஸ்லயுமே பள்ளிவாசல் மேல்நிலை பள்ளி சிறந்து விளங்கினதாவா? அவங்கள பாராட்ட நீங்க எந்த இடத்துலையும் தயங்கினதில்லை, அவங்கள மெச்சி புகழ எப்பவுமே விரும்பிதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவேன். விளையாட்டு மீது உங்களுக்கு உள்ள ஆர்வம், அந்த காதல் எப்படி? நிச்சயமாக நிச்சயமாக. ஏனென்றால் நான் உண்மையிலேயே ஒரு சிறந்த, நானும் விளையாட்டு வீரன் தான். ஆரம்ப காலத்திலே நான் கால்பந்திலே மிகவும் சிறந்த விளையாட்டு வீரன். அதற்கு பின்னாலே இங்கே பணியாற்றிய நமது உடற்பயிற்சி ஆசிரியர் KP சதாசிவம் அவர்கள் இந்த பள்ளிக்கு வந்த பின்னாலே நம்முடைய பையன்களுடைய திறமைகளெல்லாம் கொண்டு வந்தார். அவர் ஒரு சிறந்த ஆசிரியர், டெடிகேட்டட் ஆசிரியர், அதாவது அர்ப்பணிப்பு செய்கிட்ட ஒரு ஆசிரியர். இன்றைக்கு பரமக்குடியிலே ஒரு விளையாட்டு அரங்கம் இறகுப்பந்து கழக வைத்திருக்கிற ராஜசேகர் அவருடைய தகப்பனார் தான் எனக்கு வாய்த்த ஒரு PhD ஆசிரியர். எங்களுக்கு அவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றும் போது பல்வேறு நிகழ்ச்சி நாங்கள் நேரடியாகவே அங்கே விளையாட்டு இடத்துக்கு போய்விடுவோம். டிஸ்ட்ரிக்ட் ஆனாலும் சரி அல்லது தோணலாம் சரி, நேரடியாக நாங்கள் 2 பேருமே சென்று மாணவர்களை ஊக்குவிப்பதிலே மிகவும் அக்கறையோடு இருந்தோம். உங்களுடைய காலகட்டங்களில் நீங்கள் தலைமை ஆசிரியராக பொறுப்பு வகிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கு அப்போது உறவு இப்போ அது எந்த அளவுக்கு மாற்றங்களை கண்டு இப்போ பரிணாம மாற்றங்களை கண்டு இருக்காது? நான் பெரும்பாலும் அந்த கிராமங்களில் பணியாற்றிய போது எந்த பெற்றோரோடு தொடர்பு கொண்டேன அதே பெற்றோர்களா நான் தலைமை ஆசிரியர் பணியாற்றும் போது என்னை அப்ரோச் பண்ணாங்க. அப்போ இருந்த அந்த சூழ்நிலையில எனக்கும் ஆசிரியர்களுக்கும் சரியான ஒரு நல்ல உறவு இருந்தது. ஆசிரியர்கள் மூலமாக பெற்றோர்களுக்கும் நல்ல உறவு இருந்தது. கண்டிப்பா பெற்றோர்கள் அந்த ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கடைபிடிக்கின்ற சூழ்நிலை. மாணவர்களை பற்றி என்ன சொன்னாலும் அவர்கள் அதற்கான வழிமுறைகளை ஆய்ந்து அந்த மாணவர்களுக்கு புத்திமதி சொல்வதோ அல்லது நல்லபடியா ஒழுங்கமாக நடந்து கொள்வதற்கான அந்த அறிவுரைகளை அந்த பெற்றோர்களே நேரடியாக சொல்லுவார்கள். ஏன்னா அதுதான் நாங்கள் கண்ட ஒரு வெற்றி. ஏனென்றால் அந்த மாணவர்கள் கிராமத்திலே பணியாற்றிய போது எந்த பெற்றோர்கள் வந்தார்களோ அந்த பெற்றோர்களுடைய உறவினர்கள் தான் அந்த பையனை சேர்க்க இங்கே வருவார்கள்.
அதன் விளைவாக நம்ம என்ன கண்டிச்சாலும் எதையும் நம்ம அவங்களுக்கு அறிவுறுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆசிரியர்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. உங்களுடைய பணிக்காலங்கள்ல மாணவர்களோட மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, அதே மாதிரி ஆசிரியர்களோட மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, இந்த 2 நிகழ்வுகளே நினைவு கூறுங்கள். அதாவது பெரும்பாலுமே ஆசிரியர்கள் சில சமயங்கள்ல அவர்களுக்குள்ளே என்ன செய்வாருன்னா, உதவி தலைமை ஆசிரியர் இருக்கிறார், அவர் மற்ற ஆசிரியர்களுக்கு அறிவுரை சொல்ல அந்த அந்த வகுப்புக்கு போங்க இந்த வகுப்புக்கு சொல்லும்போது அப்பொழுது சில நெருடல்கள் வரும், வருத்தங்கள் வரும். அப்படி ஒரு நிகழ்ச்சி வரும்போது மேல்நிலைப்பள்ளி ஆசிரியருடைய மனைவியே அவர் என்ன செய்தார், நீங்கள் இந்த வகுப்புக்கு செல்லுங்கள் என்று பணித்து விட்டார். அவர்கள் அதை கேட்காமல் என்ன செய்தார்னு கேட்டால் அந்த உதவி தலைமை ஆசிரியரோடு சண்டை பிடித்தவர்கள் சில வாக்குவாதங்கள் விட்டது. அப்படிப்பட்ட அந்த வாக்குவாதத்தினுடைய பிரச்சனை என்னுடைய பார்வைக்கு வந்தது. நான் இமிடியட்டாக அவையர் எல்லாமே கூப்பிட்டு, நீங்கள் உதவி தலைமை ஆசிரியர் நான் சொல்றதைத்தான் உதவி தலைமை ஆசிரியர் சொல்வார், அதை நீங்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒவே பண்ணணும்னு சொல்லுங்க. அதே சமயத்தில் நீங்க ரொம்ப லேசாக நீங்க எடுத்துக்கொண்டு அதை நீங்க உபயோகிட்டா பிரச்சனை இல்லை. நீங்க அந்த அவருடைய கணவரோட வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்டேன், நீங்க அந்த உதவி தலைமை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன். நான் மச்சான் தான் கூப்பிடுவேன்னு கேட்டேன். உங்க மச்சான் உங்க தங்கச்சியை பேசிட்டாரு, அவர் தங்கச்சியை பேசிட்டாரு, அதனால நீங்க இதை விருந்தலாமா அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் சிரிச்சிட்டாங்க, சமரசமா போயிட்டாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி நிறைய இருக்கு. மாணவர்கள் ஒருத்தர் கீழே கிடந்து ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கூடாது என்கிட்ட கையில கொடுத்தாப்புல ஒரு பையன், நம்ம வாட்ச்மேனே யாரோ கொடுத்தாங்க. நான் உடனே ஒரு 1 ரூபாய் மொத்தத்தில் சொல்லாம ஒரு ரூபாய் தொலைத்தரும் உடனே வாங்கிக்கிறோம்னு சொன்னேன். அவர் என்ன உடனே மைக்கில் சொன்ன உடனே ஒரு பையன் விரும்பு ஓடி 2 ரூபாய் தான் ஐயா எவ்வளோன்னு கேட்டான். அவன் குத்து மதிப்பா சொல்லிட்டான் 50 ரூபான்னு சொல்லிட்டான். என்ன குத்து மதிப்பா சொன்ன 50 ரூபான்னு சொன்ன உடனே சரி இந்த நாள் எடுத்து போடான்னு சொன்னேன். ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு பையன் இடத்துல சார் 50 ரூபாய் காணாம் சார் அப்படின்னா, நான் வண்டி ஜாமீன் கிளாஸ்ல வச்சிருந்தா காணா அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த பையனை வச்சுக்கும் போது சரி அந்த பையன் தான் கொடுத்துருக்கேன்ப்பா, அவனை போய் கூட்டிகிட்டு வான்னு சொன்ன உடனே அந்த பையன் அப்போவே எஸ்கேப் ஆகிட்டான், ஓடி போயிட்டேன். அதுக்கு 2-3 நாள் சென்று வந்தேன். அவனை பிடிச்சி ஏன்டா அப்படி செஞ்சேன் போய் சொல்லக்கூடாதுன்னு உடனே இம்மிடியா அந்த 50 ரூபாயை கொடுத்துட்டேன். திருப்பி அந்த பையன் யார் தொலைத்தானோ அந்த பையன் இடத்துல கொடுத்து எல்லா பின்னணியில இருந்த மாணவர்கள் பயில்றாங்க. அனைத்து பின்னணி மாணவர்களையும் நீங்க எப்படி ஒற்றுமையா கொண்டு போறீங்க சார்? அதுக்கு தனி திட்டம் எதுவும் வச்சிருக்கீங்களா? எப்படி தனி திட்டம்னு இல்லை, அந்த காலத்துல மாணவர்களிடத்துல ஒற்றுமை உணர்வு ஜாஸ்தியா இருந்துச்சு, இயற்கையாவே இருந்தது. அதே சமயத்துல அரசு சொல்லுகின்ற அந்த காலையில நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம் இல்லையா, அதுலேயே சாதி சமயமற்ற வேறுபாடுகளை அகற்றுவோம்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதன் அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டோம் பெரும்பாலுமே. கண்டிப்பா. அதே சமயத்துல எல்லா மாணவர்களையும் ஒன்றாக சேர்த்து விளையாட்டு மற்ற எல்லா நிலையிலேயே அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுல எல்லா மாணவர்களையுமே கலந்தே நம்ம போடுவோம். அதாவது திறமையான மாணவர்களை மட்டும் எடுக்காம அதோட சேர்ந்து எல்லா மாணவர்களுமே திறமை அது ஒரு பாதி இருந்தாலும் கூட மிக்சடு டீமா கூட்டிட்டு போவோம். ரிசர்வேஷன் மாதிரி அது கலந்த ஒரு அணியாத்தான் இருக்கும். அப்போ அவங்க ஒண்ணுக்குள்ள பேசிக்கிட்டு வரும்போது வைக்கும் போது அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை உணர்வு நிச்சயமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. அதே சமயத்துல வகுப்பறையில நம்ம என்ன செய்யணும்னா நீதி போதனைகளை நல்ல ஆசிரியர்களை வைத்தோ அனுபவமிக்க ஆசிரியர்களை வைத்தோ அந்த நீதி போதனை வைத்து நம்ம இது பின்னால் நமக்கு அந்த பிரச்சனைகளை வளர்க்கக்கூடாதுங்கிற சூழ்நிலையில அதுல நல்ல போதனை செய்வாங்க. நல்ல ஆசிரியர்கள் ஒத்துழைத்தார்கள், அதனால பிரச்சனை இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நல்லபடியாக ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அதுதான் வெற்றிக்கு காரணமாக. சரி சரி. பள்ளியில பணிபுரிஞ்ச காலம் போக ஓய்வு பெற்றுட்டீங்க. பள்ளியில பணிபுரிஞ்ச காலத்துக்கும் இப்ப வீட்டுல ஓய்வுல இருக்கிற காலத்துக்கும் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன சார் உங்களுக்குள்ளேயே? அதாவது ஓய்வு பெற்ற பின்னாலே நான் ஏற்கனவே எம்எட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி வச்சிருந்ததுனால மேலக்காவனூர் உள்ள கணபதி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில என்னை ஒரு பேராசிரியராக நியமித்தார்கள். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் அதனுடைய முதல்வராக நான் பணியாற்றினேன். அங்கே
கணபதி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மேனவரை பணியாற்றினேன். ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இங்கே. ஏன்னா வயது வந்த மாணவ மாணவிகள், திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் எல்லாருமே வந்து பட்டப்படி படித்த மாணவர்களுக்காக நாம் வந்து அந்த கல்வியை போதிக்கும் போது ஏற்கனவே நான் அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே படித்த அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்தோடைய சைக்காலஜி மனநூல் எல்லாம் எனக்கு தெளிவாக தெரிஞ்ச காரணத்தினாலே அந்த 10 ஆண்டுகள் மிகவும் சந்தோஷமாக ஓடியது. மகிழ்ச்சியா இருந்தேன். மாணவர்களிடத்திலே ஏதாவது வகுப்பறையில போதிக்கும் போது முதலே ஒரு ஜோக்கை சொல்லித்தான் ஆரம்பிப்பேன். அதன் விளைவாக அது எனக்கு வெற்றிகரமாக அமைந்தது. சரி, அப்ப வீட்டுல பேர குழந்தைல அதெல்லாம் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சாப்பாட்டை கட்டி கொடுத்துருவாங்க, நான் போயிடுவேன். உங்கள்கிட்ட படிச்ச முன்னாள் மாணவர்கள் வந்து இப்போ தொடர்புல இருக்காங்களா சார்? அவங்க வெற்றி அடைஞ்ச மாணவர்களை அவங்கள பார்க்கும் பொழுது உங்க மனசுல ஏற்படுற நிச்சயமா ஏன்னு சொன்னா, இன்றைக்கு நான் வந்து வில்வா இரவு பந்து கழகத்துடைய கௌரவ தலைவராக இருக்கிறேன். முதல்வத்துடைய இரவு பந்து கழகத்துடைய தலைவராக இருந்தேன். இந்த பகுதியிலே அந்த இரவு பந்தை வளர்ப்பதற்கான முயற்சியிலே முதலிலே நான் ஏற்கனவே சொன்னேன், KP சதாசிவம் அவர்கள் PhD அவர்கள் தான் நீங்க இதே கருவிலாம் ஆரம்பித்தோம். இன்று அது என்னோட பயின்ற அந்த அத்தனை பேரும் பயிற்சி பெற்ற அத்தனை மாணவர்களுமே இன்றைய அந்த வில்வா இதில் என்னோட தொடர்பாக இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அது நான் அவரோட சேர்ந்து நான் விளையாடும் போது அதோட மகிழ்ச்சி ஒரு எதுவுமே கிடையாது. எல்லாருமே விளையாடும் போது அவங்கள்ட்ட கேட்பீங்களா, நீங்க என்னவா இருக்கீங்க, உங்க தொழில் என்னவா இருக்கு? அது நிச்சயமா கேட்பேன். எல்லாருமே வந்து எல்லாருமே நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கிறார்கள், சிறப்பான உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். இதுல மிகவும் ஒரு கவனமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டா, அண்ணன் துரைசிங்கம், வேளச்சாக்குளத்தை சேர்ந்த அண்ணன் துரைசிங்கம் அவருடைய மகன் மணிகண்டன், அவர் இங்க இந்த பள்ளியிலே மாணவராக இருந்தார். அந்த பள்ளியிலே மாணவர் தலைமை ஆசிரியர் போது அவர் அந்த IAS பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் போது கூட அந்த அட்டஸ்டேஷன் என்னிடத்திலே வாங்க வேண்டும் என்றது கட்டாயப்படுத்தினார். அவர் அண்ணன் துரைசிங்கம் அவர்கள் என்னிடத்திலே வந்து உன்னைத்தான்ப்பா சொல்றாரு, உன்னை வாங்கினதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னு கேட்டா என்னிடத்திலேயே வாங்கினார், வெற்றி பெற்றார். இன்றைக்கு புதுச்சேரி கவர்னருடைய நேர்முக உதவியாளராக அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்துல அது அதை தேர்ச்சி அடைந்த பின்னாலே ஒரு காவல் நிலையத்துல ஒரு நன்னடத்தை சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுலயும் சார் தான் இப்போ எனக்கு வந்து முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பசுமையான விளைவாக அதை நான் இப்ப ரொம்ப சொல்றேன். அப்படி பழைய மாணவர்கள் இருக்கிறார்களே, என்னோட அன்பு கொண்டு இன்றைக்கும் வந்து என்னை பாராட்டுகிறார்கள். கல்வி அனைவருக்கும் பொதுவானது சார். அப்படி இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல, எல்லா நேரங்களிலும் இல்லை, சில நேரங்கள்ல நம்ம பள்ளிவாசல் மேல்நிலை பள்ளியில சில ஊர்கள் பெயர்ல இருக்கிற மாணவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த ஊர்ல இருந்து வந்தாலே இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அது எந்த அளவுக்கு உண்மையா இல்ல அதுல எதுவும் மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கா? அது தவறான கருத்து. ஏனென்றா இந்த பள்ளி இப்பொழுது பெரும்பாலும் கிராமங்களிலே வந்து உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி ஆகிவிட்ட காரணம். அப்படி வரும்போது இங்கே படித்த மாணவர்களுக்கு மட்டும் முதல் ப்ரிஃபரன்ஸ். இது ஏதாவது இடம் இருந்தால் மெரிட் பேசிஸ்ல செலக்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த ஊர் மாணவர்களை சேர்க்கக்கூடாது, இந்த ஊர் மாணவர்களை சேர்க்க வேண்டும் கட்டாயம் இந்த பள்ளியில் இல்லை. இது ஒரு மத நல்லிணக்க பள்ளி. இது வந்து அப்போ வந்து செய்தி வந்து ஒரு பொய்யான சாவன செய்தி. ஏன்னா மத நல்லிணக்கத்துக்கு பெயர் பெற்ற இந்த பள்ளியை வந்து இன்னமும் அதே கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வந்து அப்படி ஒரு செய்தி தவறான செய்தி. மாணவர்கள் வந்து நம்ம முதுகுளத்தூர் பகுதியை பொறுத்தளவுல சில மாதங்கள் இருக்கு, அது வழிபாட்டு மாதங்கள். அதுல வந்து மாலை போடுவாங்க இந்து மாணவர். நம்ம இஸ்லாமிய மாணவர்கள் வந்து இந்த நோன்பு இருப்பாங்க, கடுமையான நோன்பு. அப்ப இந்த 2 மாணவர்களுக்கும் உங்க பள்ளியில வந்து நடத்தும் விதம் வந்து வேறுபாடா பார்த்து நடத்துவாங்களா, இல்ல 2 மாணவர்களையும் ஒன்னாதான் பார்த்து நடத்துவாங்களா அப்படின்னு? நிச்சயமாக எல்லா மாணவர்களையும் உடன்பிறந்த சகோதரராகத்தான் இங்கே கருதுகின்ற நிலைமை சார்ந்தது. சாதாரணமா வந்து நோன்புக்குன்னு சொன்னா கொஞ்சம் அட்வான்ஸா 1 மணி நேரம் விடுவோம். அட்வான்ஸா பள்ளியை 1 மணி நேரத்துக்கு முன்னாலே விட்டுட்டு நோன்பு தரக்கு போக ரெடி ஆகும்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி சிவராத்திரி இப்படி இது பங்குனி உத்திரம் இப்படி இந்துக்கள் பண்டிகை வரும்போது அவர் வந்து கேட்டா நிச்சயமா அவங்களுக்கும் அந்த இது வழங்கப்படுகிறது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம யாரும் அந்த மத பாகுபாடு அல்லது ஜாதி பாகுபாடோ இந்த பள்ளியில இல்லை. வரும் செய்திகள் எல்லாமே தகவல் அல்லது புரிதல் இல்லாம சொல்றது. அதாவது புரிதல் இல்லாம சொல்றதுன்னு சொன்னா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னை பொறுத்த மட்டும் இந்த ஊர் மக்கள் நம்ம சுற்றுவட்டார மக்கள் முஸ்லீம் பள்ளிவாசல் மேல்நிலை பள்ளியை பற்றி நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட வசதிகள்லாம் பரப்ப மாட்டாங்கன்னு இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரைட், நல்லது. பிரம்பை வச்சு ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை லேசா தண்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. இப்ப அதை அறவே நீக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பிரம்பு வச்சிரு ஆசிரியர்கள் கையில பிரம்பு இருக்கும் பொழுதுதான் ஆசிரியர் கையில பிரம்பை எடுத்த உடனே இப்ப இருக்கிற மாணவர்களோட இந்த ஒழுக்கத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன நிறைய சேஞ்ச் ஆயிருக்கா? உலகளாவிய அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு கேட்டா கார்பரல் பனிஷ்மெண்ட், அதாவது தண்டிக்கக்கூடிய அளவிற்கு மாணவர்கள் தப்பு செய்வார்களா அப்படி பிரச்சனை வரும்போது அந்த காலத்துல நம்ம வந்து சாதாரணமாகவே பிரம்ப கையாண்டோம். அதற்கு பின்னாலே சைக்காலஜிக்கலா, அதாவது மனநூல் பிரகாரம் இப்பொழுது மாணவர்களை கையாள வேண்டும் என்ற சூழ்நிலை உருவான போதுதானே அந்த பிரம்பை தொடுவதற்கு ஆசிரியர்களே பயப்படுகிறார்கள். ஏன்னா அதால் சில விளைவுகள் ஏற்படுகிறது. அதனால ஆனால் அப்படி நம்ம பிரம்பை தொடாம சொல்லிக் கொடுக்கும்போது ஆசிரியர்களுக்கு அதிகமான பயிற்சி தேவைப்படுகிறது. ஆசிரியர்கள் பக்குவம் அடைந்த ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். மாணவர்களை எப்படி கையாண்டால் எப்படி வந்து அவருடைய மனமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது அந்த நிலையிலே வரும்போதுதான் அந்த பிரம்பை தொடலாமா தொடக்கூடாது என்ற பிரச்சனையும் வருகிறது. ஆகவே ஆசிரியர்களுக்கு அந்த ஒரு கட்டுப்பாடு, ஒரு சிறந்த ஒரு திறமை, மாணவனை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு சைக்காலஜிக்கல் மூவ்மெண்ட் தெரிந்தால்தான் இப்பொழுது மாணவர்கள் வசப்படுவார்கள். ஆகவே பெரும்பையெல்லாம் வைத்துக்கொண்டு மாணவர்களை இனிமேல் சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை முடிந்து விட்டது. ஏன்னு சொன்னால் இதை பெரும்பாலுமே இது கம்ப்யூட்டர் காலமாக போய் விட்டது. அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற காலமாக போச்சு இப்போ. அதனால மாணவர்கள் வந்து தானே கற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை வரும்போது அவர்களாவே வந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆசிரியர்கள் தேவைப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படுற காரணத்தினாலதான் பிரம்பை வைத்து இனிமேல் சொல்லிக் கொடுக்கணும்ங்கிற நிலை இனிமேல் அவசியம் இல்லை. அதுவரை தவிர்க்கப்பட வேண்டியதுதான். சரி, இதுவரை எங்களோட உங்க நேரத்தை ஒதுக்கி மற்ற வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய ஓய்வு பெற்ற இந்த காலம் வந்து மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் நல்லபடியாகவும் போறதுக்கு எங்களோட வேண்டுதல் இருந்துச்சு. என்னோடு எனக்காக நீங்கள் என்ன செய்து இறைவனத்திலே பிரார்த்தித்து இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்து பல்வேறு சமுதாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டேன். நல்லது சார், நல்லது சார். நன்றி சார், நன்றி.